வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்நாக்ஸோட பேர் என்ன கேட்டிங்கன்னா ரைஸ் சீஸ் பால். என்னங்க இந்த ரைஸ் சீஸ் பால் ரொம்ப ஃபேன்சியாக பண்ண போகிறோன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பழைய சோறு பார்த்தீங்களா, அந்த சோறை வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மெக்சிகனில் பார்த்தீங்கன்னா இந்த மெக்சிகன் ரைஸ் பால்னு ஒன்று இருக்குது. ரைஸ் பால், சீஸ் பால், ஹர்ப்ஸ் பால் அப்படிலாம் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு சின்ன சின்ன காண்டிமெண்ட்ஸ்லாம் மாற்றினாங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரிப்ரேஷன் மாறும். ஸோ இந்த மெக்சிகன் ப்ரிப்ரேஷன்லேருந்து நம்ம அப்படியே நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு செய்முறையில் சொல்லியிருப்பேன். இந்த சீஸ் பாலை வேறு என்ன ஸ்டஃபிங் வைக்கலாமா அப்படின்னா, ஊறுகாய் வைக்கலாம், கெட்டியான சட்னி வைக்கலாம், அப்படின்னா சிக்கன் வைக்கலாம், மட்டன் வைக்கலாம், ஃபிஷ் வைக்கலாம். நல்ல கெட்டியான ஒரு ஸ்டஃபிங் வைக்கணும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள்: பாயில்ட் ரைஸ் ஒரு பவுல், செடா சீஸ் 100 கிராம், குடைமிளகாய் 3 கலர் 5 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளேக்ஸ் 100 கிராம், கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்நாக்ஸு நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் லன்ச் டைமில் நீங்கள் நிறைய பேர் ரைஸ் சாப்பிடுவீங்களா, அந்த ரைஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அந்த ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு மெக்சிகனில் மெக்சிகன் பால் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாதம் இல்லாமல், அதாவது பொன்னி அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ யூஸ் பண்ணாமல் அவங்க கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஹர்பரி ரைஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் பார்க்குறது தான் இந்த ப்ரிப்பரேஷன். இப்போ பாருங்கள், இந்த சாதத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்திங்கன்னா உருண்டு வரணும். அதாவது நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறக்குறன்னு வரும். அந்த காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். குடமிளகாய், இந்த குடமிளகாய் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த குடமிளகாய் போட்டிருக்கேன். இந்த குடமிளகாய் எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் இந்த டிஷ்ஷு பண்ண முடியாத கேட்டிங்கன்னா பண்ணலாம் கண்டிப்பாக. இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் போடலாம், ஸ்வீட் கார்ன் போடலாம், க்ரீன் பீஸ் போடலாம். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் போகிறோம்னா உங்களுக்கு ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அதாவது 70% ரைஸ் குவான்டிட்டி இருக்கணும், 30% தான் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பால் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்களோட உள்ளங்கையில் இந்த பாலை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இன்னொரு விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண இடத்துல இந்த சீஸை உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சீஸ் பதிலாக வேறு என்ன ஸ்டஃபிங் வைக்கலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதில் நீங்கள் மாங்காய் ஊறுகாய் ஸ்டஃபிங் பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ணுற கெட்டியான சட்னி இருந்தால் சட்னி ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்படின்னா சிக்கன், வெஜிடபிள்ஸ் எதுனா ஒன்று நல்ல கெட்டியான பக்கத்தில் ரெடி பண்ணுற ப்ரிப்பரேஷன் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி பால் பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுடராக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை டேரெக்டாக இதில் போட்டு கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது என்னோடய உள்ளங்கை ஈரம் பண்ணியிருக்கேன். ஈரக்கையோட திருப்பி அந்த பாலை பிடிக்கிறேன். எதுக்காக பிடிக்கிறேன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை வேணும். அதாவது இந்த பால் திருப்பி கோட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளேக்ஸில். அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே பால் கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக தனியாக பேட்டர்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்களா, நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது. 1 by 1 ஃப்ரை பண்ணுறோம். இந்த பால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்காது. ஏன்னா ரைஸும் வெந்திருக்கும், கேப்சிகம் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான ரைஸ் சீஸ் பால் ரெடி. இன்றைக்கி இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் மெக்சிகன் பால்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி ரைஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம்.
இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழைய சோறு சீஸ் பால் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான், மறக்காதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எதனா பண்ணுமா சொல்லி யோசிப்பீங்க, ஆனால் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.